வந்து என்ன பேருனா மைதா கரைசல். இது எதுக்கு பயன்படுத்துறோம்னா, இந்த மாங்காயில் வந்து இந்த மாதிரி கருப்பு பூஞ்சானம் இது பேர். இது வந்து எதனால் வருதுன்னா, இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிங்கெல்லாம் இந்த இனிப்பாக இருக்கக்கூடிய திரவம் ஏதாச்சும் சுரக்கும். அது வந்து இந்த இலையில இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்காக இந்த பூஞ்சானம் வளரும். இப்போ இது இது வந்துச்சுன்னா இது அப்படியே இலையை மூடிட்டு ஒழுங்காக சூரிய ஒளியெல்லாம் எடுத்து இது பண்ணாமல் வளர்ச்சி குறையும். இதை எப்படி இது பண்ணிட்டு போக்குறதுனா, இந்த மைதா கரைசல் யூஸ் பண்ணுவாங்க. மைதா கரைசல் இதில் வந்து என்னென்னா 1 கிலோ மைதா இல்லைன்னா ஸ்டார்ச் ஏதாச்சும், அப்புறம் மைதா வந்து 5 லிட்டர் தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு அந்த கரைசலை வந்து 20 லிட்டர் தண்ணியில் கரைச்சி இதை வந்து இலைக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். டோட்டலாக இந்த மாதிரி இந்த கருப்பு பூஞ்சானம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிடலாம். இது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் இலையில வந்து இது மூடிட்டு இது காஞ்சி உறிஞ்சு விழும் போது இந்த பூஞ்சானத்தோட சேர்ந்து கீழே விழுந்துடும். இது வந்து அடிக்கும் போது என்ன பண்ணுன்னா, வெயில் இருக்க டைமில் அடிக்கணும், மழை இல்லாத டைம். மழை வந்துச்சுன்னா ஒழுங்காக காஞ்சி விழாது. அதனால் மழை இல்லாத டைம் பார்த்து கரெக்டாக அடிக்கணும். பெரிய மரம்லாம் பெரிய மரம் ஸ்ப்ரே தான். நார்மலாக இந்த மருந்தெல்லாம் அடிக்கிற மாதிரி மைதா. இந்த மரத்துலேயே எப்படி அடிச்சிருவீங்க? பெரிய மரத்துல பெரிய ஸ்ப்ரேயர் இருக்கு, மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர், பெரிய ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சிடலாம். மாமரத்துக்கு ஃபுல்லாகவே அப்படி தான் அடிப்பாங்க. அப்படியா?